ஹாய் ஹலோ கைஸ், விநாயகர் சதுர்த்தி ப்ரிப்பரேஷன் பார்க்கலாமா? ஸ்ட்ரீட்ல விநாயகர் சிலை வைக்க எல்லாமே ரெடி ஆயிட்டு இருந்தது. ஹஸ்பண்ட் காலையில எழுந்தோடனே இளநீ குடிக்கணும் போல இருந்ததுன்னு சொல்லிட்டு 3 பேரும் கிளம்பிட்டோம். காலையிலே சாமி கும்பிட வந்து இளநீ கடை பக்கத்துலேயே ஃப்ரூட்ஸ் எல்லாம் இறங்கிட்டு இருந்தது. சரி சாயங்காலமா வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். வீட்டுல பாப்பாக்கு மாவு இல்லாததுனால பெரம்பூர் ஸ்ரீனிவாசா போயிட்டு அவளுக்கு மட்டும் இட்லி வாங்கிட்டு கிளம்பியாச்சு. எனக்கு ஹஸ்பண்ட்க்கு சப்பாத்தி ப்ரிப்பேர் பண்ணிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. 10 மணிக்கு மேலதான் பால் வாங்குற ஞாபகம் வந்தது. அதையுமே போய் வாங்கிட்டு வந்துட்டேன். விநாயகர் சதுர்த்தினா அம்மா வீட்டுல எப்பயுமே வீடெல்லாம் டீப் கிளீன் பண்ணுவோம். சரி இங்கேயோ பண்ணலாமேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தேன். கிளீன் பண்ண இது முடிச்சிடலாம் அது முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு வீடு இப்படி மெஸ்ஸி ஆக்கி வச்சுட்டேன். கிளீன் பண்ணிட்டே இருக்கப்ப இந்த ஒரு பேங்கிள் பாக்ஸ் வந்து கண்ணில் மாட்டுச்சு. இது எல்லாமே நான் த்ரெட் பேங்கிள்காக வாங்கியிருந்த ரா மெட்டீரியல்ஸ். அம்மா வீட்டுல இருந்து வரப்ப கிச்சனுக்கு வீட்டுக்கெல்லாம் தேவையான கொஞ்சம் பொருளை வாங்கியிருந்தேன். அதெல்லாம் இப்போ ஆர்கனைஸ் பண்ண வழி இல்லை. ஸோ வந்து கவர்லேயே போடலாம்னு சொல்லிட்டு போட்டு வச்சுட்டேன். அப்படியே கிளீன் பண்றப்ப கிச்சன் ஷெல்ஃப்லாம் தொடச்சிட்டேன். ஜன்னலும் துடைக்கணும் இப்போ முடியாதுன்னு சொல்லிட்டு லைட்டா தொடச்சிட்டு விட்டுட்டேன். கிச்சனோட கவுண்டர் டாப்ல பால்லாம் ஊற்றி ரொம்பவே கரையா இருந்துச்சு. ஸோ ப்ரில் வச்சு அதெல்லாம் கழுவிட்டேன். மத்தியானத்துக்கு மேல சாமி கும்பிட பர்ச்சேஸ்க்கு வந்து கிளம்பலாம்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு வந்தாச்சு. என்னன்னு தெரியல, வெயில் ஓவரா இருந்தது. ஸோ தூக்கி கொண்டே போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷன் வாங்கலாம்னு சொல்லிட்டு நானும் பாப்பாவும் ஹஸ்பண்டும் ப்ரொவிஷன் ஷாப் போயிட்டு அங்க வேலையை முடிச்சிட்டோம். நாளைக்கு காலையில வீடு மாப் போடணும். ஸோ மாப்பும் வாங்கிட்டோம். விநாயகர் சதுர்த்தி vlog பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.